வணக்கம். இது கேள்விக்களம். சமக்ர சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்கவில்லை. இது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். PM ஸ்ரீ என்கிற பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழி கொள்கையை அதில் அமல்படுத்த வேண்டும் என்பதை நிபந்தனையாக வைத்து அதை ஏற்காததால் இந்த தொகையை தர ஒன்றிய அரசு மறுக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வி அமைச்சர் அந்த கருத்தை இன்று வழிமொழிந்திருக்கிறார். கல்வியில் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த நிர்பந்திக்கிறார்கள், அதற்காக பணம் தராமல் வஞ்சிக்கிறார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் வாதாடி பெறாதது ஏன், போராடி வாங்காதது ஏன் என்று மாநில அரசையும் அவர் கண்டித்திருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டில் இந்த பாரபட்சம் என்பது ஏற்கத்தக்கதா? ஏராளமான ஆசிரியர்களுக்கு ஊதியம் தருவதிலே இதனால் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவிகளுடைய கல்வி கட்டணம் செலுத்துவது தாமதமாகிறது, அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் ஏன் என்பது ஒன்று. மாநில அரசின் கொள்கைகளை ஏற்காமல் தங்கள் கொள்கை மட்டுமே ஏற்கப்பட வேண்டும் என்று நிர்பந்திப்பது ஏன், மும்மொழி கொள்கையை ஒரு முன்னிபந்தனையாக வைப்பது ஏன் என்கிற பல கேள்விகள் எழுகின்றன. அதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர், கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் ராஜலட்சுமி, இவர்களோடு எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சேவியர், இதுவரையிலும் ரயில்வே திட்டத்துக்கு பணம் தரல, வெள்ள நிவாரணத்துக்கு பணம் தரலன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கல்வி திட்டத்துக்கும் பணம் தரலன்னு ஒரு புதிய பட்டியல் சேர்ந்திருக்கு. இதை முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார். இது ஏற்கக்கூடியதில்லை, நிபந்தனையை விதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஹிந்தியைத்தான் கற்பிக்கணும்னு நாங்கள் சொல்லலை, ஏதாவது வேறு மொழியை கூட கற்பிங்க அப்படின்னு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விளக்கம் தர்றாரு. இருமொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாடு பின்பற்றக்கூடிய ஒன்றை மாற்றுவது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலா? நிச்சயமாக இது அதாவது ஏறக்குறைய தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இந்தியா என்ற நாட்டிற்குள் இருக்கிறதா என்ற கேள்வி. ஏன்னா பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது, தமிழ்நாடுக்கு எந்த நிதியும் கிடையாது, வெள்ளம் வந்தால் கிடையாது, புயல் வந்தால் கிடையாது, சுனாமி வந்தால் கிடையாது, எதற்கும் கிடையாது, மெட்ரோவுக்கு கிடையாது, எதற்கும் கிடையாது. ஆனால் இங்கிருந்து பணம் கோடிக்கணக்கில் ஜிஎஸ்டி மூலம் வசூலிக்கப்படுகிறது. இந்த பாரபட்சம், அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறது என்பதை விட ஒரு அராஜக பேர்வழிகளுடைய ஆட்சி ஒன்றியத்தில் நடைபெறுவதாகவே பார்க்க முடிகிறது. ஒரு மாநிலம் அது ஒரு கல்விக் கொள்கையை தீர்மானித்திருக்கிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக என்ன இலக்கை அடைய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அதை தாண்டிய இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது என்று ஒன்றிய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து புள்ளி விவரங்களும் சொல்லுகிறது. நீங்கள் கல்வியில் தரத்தில் தமிழ்நாடு முதலிடம், கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலிடம், மருத்துவக் கல்வி தமிழ்நாட்டில் முதலிடம், மருத்துவர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், அனைத்திலும் முதலிடம். நீங்கள் கிராஜுவேட்ஸு அதிகம், PhD அதிகம், எல்லாத்துலேயுமே அதிகம். ஆனால் இவை எல்லாமே இங்குள்ள கட்டமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை ஒழிய ஒன்றிய அரசு மாறாக இது போன்ற ஒரு பழிவாங்கல், இது ஒரு அரசியல் பழிவாங்கல் செயலை தாண்டி வேறு எதுவுமே இதற்குள் அடக்கம் இல்லை. நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும், அது என்ன கதியில் இருக்குன்னு தெரியும் கிட்டத்தட்ட. ஆக இவை எல்லாமே கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அந்த துறைகள் முழுவதையும் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் எங்களுக்கு தேவையில்லை என்ற பார்வையிலிருந்து அணுகக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடாகவே தெரிகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரிக்கிறார்கள், பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டை நிராகரிக்கிறது. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். பாஜகவை ஒன்றிய ஆட்சியை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள், கொள்கை அளவில் அரசியல் ரீதியாக எந்த அளவில் நிராகரிக்கிறார்கள், சமூக ரீதியாக எப்படி நிராகரிக்கிறார்கள்,
பொருளியல் சார்ந்து எப்படி நிராகரிக்கிறார்கள் என்ற பார்வை அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் இதில் எல்லாவற்றிலும் அரசியல், சமூகம், பொருளாதாரம் அனைத்திலும் நாங்களும் நிராகரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். மாறாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் எல்லாருக்குமான முதலமைச்சர் என்று எல்லாருக்குமான வேலைகளை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய ஆட்சி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தையே புறக்கணிப்பது என்ற அரசியல் நிலைப்பாட்டில் இருந்துதான் இந்த சம்பவங்கள் அனைத்திலும் முதலமைச்சருடைய கடிதத்தை பார்க்கிறப்ப முதலமைச்சருடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேறு சில மாநிலங்களுக்கும் கூட அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட நிதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று, பிஎம் ஸ்ரீ அப்படின்ற பள்ளிகளில், அது புதிய பள்ளிகள் கிடையாது, ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயான்ற பேரில் இயங்கின பள்ளிகளில் பிஎம் ஸ்ரீ பள்ளின்னு அதை மாற்றி அதில் முன்னாடி பேனர் வச்சுருக்கிறாங்க. அந்த பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தணும். பிஎம் ஸ்ரீ அப்படின்றது மட்டும் இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்தணும். இந்த அம்சங்களில் மாநில அரசு முரண்படுகிறது, அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்களுக்கும் சிக்கல் இருக்குது. தேசிய அளவில் ஒரு குறிப்பிட்ட தேசிய கல்விக் கொள்கைன்னா அதிலிருந்து ஒரு மாநில அரசு மாறுபட்டு போகக்கூடாது அப்படின்றதோட வெளிப்பாடா இது? முழுமையாக தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நிச்சயமாக அந்த கல்விக் கொள்கைக்குள் ஒரு அரசியல் அடங்கி இருக்கிறது. அந்த அரசியல் நீங்கள் மசூதியை இடித்தா கொண்டாடலாம், அல்ல அவர் புல்புல் பறவையில் வந்தார், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு கொள்கையாகவும் அது இருக்கிறது, உள்ளடக்கம் அதற்குள் இருக்கிறது. அதை ஒரு மாநில அரசுகள் விஞ்ஞான ரீதியாக கல்வியை புகட்ட வேண்டும் என்று முன்னிற்கக்கூடிய அரசுகள் அதை ஏற்காது. மாறாக ஏற்காத அரசுகள் யார் என்றால் பாஜகவிற்கு எதிரான அரசுகளாக இருக்கும். பாஜகவை அவர்களுடைய கருத்தியலை நீங்கள் ஒரு அரசின் கருத்தியல் வேறு, ஒரு கட்சியின் கருத்தியல் வேறு. கட்சியின் கருத்தியலை கொண்டு போய் அரசியல் கட்சி, ஒரு ஆளும் கட்சி அதை திணிப்பதற்கான ஒரு முயல்கிற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அப்போ இங்கு இருமொழி கொள்கை, தமிழ், ஆங்கிலம், இங்கே ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அமெரிக்கா சென்றவர்கள் ஏராளம். நீங்கள் ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லவே இல்லை. ஹிந்திக்கு பிரச்சார சபா ஒரு புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, இது குறித்து ஏராளமான விவாதங்கள் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு மாநிலம் அது என்ன கருத்தை தெரிவிக்கிறது என்பதிலிருந்து எதையும் உள்வாங்காமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் அரசியலை திணிக்க வேண்டும், தங்களது வலதுசாரி சித்தாந்தத்தை கல்வியின் மூலமாக உள்ளே செலுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிற பொழுதுதான் பிரச்சனைகள் நிற்கிறது. இது அரசியல் சார்ந்தது. அரசுகள் அரசியலை உள்ளே நுழைக்கிற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனையாகத்தான் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக இருக்கட்டும், அல்ல பாஜகவினுடைய ஆட்சி செய்யக்கூடிய அல்ல அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், அவை அனைத்தும் அது சார்ந்து இருப்பதால் தான் எதிர்ப்புகள் வருகிறது. ஒரு கல்வியை தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கை அது என்ன சொல்கிறது, அது ஒவ்வொரு தளத்திலும் என்ன கட்டமைக்கிறது என்று பார்த்தால் அது நேரடியாக ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருதம் இத்தியாதி வலதுசாரி சித்தாந்தங்கள் சார்ந்த பார்வை, இவை எப்படி ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ள முடியும்? முன்னேறிய ஒரு மாநிலம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசிய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு இந்தியாவில் எல்லாவற்றிலும் எப்படி முதலிடத்தில் வந்தது, அந்த கல்விக் கொள்கையை இந்தியாவிற்கு பின்பற்ற வேண்டுமே ஒழிய அவர்கள் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அதை மாநிலத்திற்குள் திணிப்பது. இந்த நாட்டில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போங்க, எந்த உலக நாடுகளுக்கும் போங்க, அந்த நாடுகளில் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் தான் அதிகமாக கல்வியறிவு பெற்றவர்கள் வெளிநாடுகளில் போய் இருக்கிறார்கள், பணியாற்றுகிறார்கள். நீங்கள் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கல்விக் கொள்கை நீங்கள் விளையாட்டுக்கு நிதியாக இருந்தாலும் சரி, எதற்கு நிதியாக ஒலிம்பிக் போட்டி நடந்தாலும் ஒன்றும் இருக்காது, போய் தங்கம் வாங்கினாலும் அதை பறித்து விட்டுற வேண்டியது. இதுதான் அரசியல். அப்போ இந்த அரசியலுக்கு எதிராக இந்தியா ஒன்றுபட்டு நிற்கிறது. இந்தியா என்பது ஒன்றுபட்டு நிற்கிறது. இவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அதில் முற்றிலுமாக தமிழ்நாட்டை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். இந்த மாநிலத்தையே அவர்கள் இந்தியாவிற்குள் இருக்கும் ஒரு மாநிலமாக அங்கீகரிக்க தயங்குகிறார்கள். ஏனெனில் இந்த கருத்தியலுக்கும் அவர்களுடைய கருத்தியலுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. கருத்தியலுக்கான சிக்கல் இருக்கு. திரு ராம்கியோட கோணத்தை கேட்கிறேன். திரு ராம்கி, பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதின கடிதத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களில் நீங்கள் 100% இந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டால் தான் ஒப்புக்கொண்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கே பணத்தை விடுவிப்போம் அப்படின்னு இப்போ தெரிய வருது. அது நியாயம் இல்லை
அப்படின்னு முதலமைச்சர் சுட்டிக்காட்டுறாரு. அதாவது பிஎம்சி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த தேசிய கல்விகள் கூட ஒரு அங்கம் தான். அதற்கு வந்து முன் வந்து அது ஒரு சில ஒரு நிபந்தனைகளோடு தான் வந்து மாநில அரசு அணுகுகிறது. அதில் வந்து அவங்க முதல்வருடைய விளக்கத்தில் என்ன இருக்குன்னா, நாங்கள் ஏற்கனவே சைன் பண்ணியிருக்கோம், சில சேஞ்சஸ் கேட்டிருக்கோம், அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது சொல்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 3 மாதம் ஆச்சு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் அதை வந்து பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் வந்து உண்மையிலே என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா, இந்த சமக்ர இதில் வந்து சிக்ஷாவில் பொறுத்த வரைக்கும் அது கீழே வர்றது அது 100% ஃபுல்ஃபில் ஆனால் தான் முழு நிதி ஒதுக்கீடு. இது எல்லாருக்குமே எதிர்பார்த்தது தான். எல்லா நிதி ஒதுக்கீடுமே அந்த கண்டிஷன்ஸில் வர்றது தான் அப்படி இருக்கு. நான் ஒரு ஆந்திராவில் ஒரு காக்கிநாடா டிஸ்ட்ரிக்டோட ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் வந்து இந்த திட்டத்தை பற்றினா எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேலை வச்சு அவங்க பார்ப்பாங்க. மேபி நிதி ஒதுக்கீடு தர முடியாதுன்னு மறுக்க முடியாது, மேபி சம் டைம் லேட் ஆகும். இல்லை, அது ஒரு நிபந்தனையாக ப்ரீரெக்விசிட்டாக வைக்கிறது தான் இதில் பிரச்சனை. ஆமாம், ஒரு மாநில அரசும் ஒன்றிய அரசும் கலந்து ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஆனால் எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் உடன்பாடு இல்லை அப்படின்னு மாநில அரசு சொல்லிடுச்சு. நாங்களே எங்கள் மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமுக்கு ஒப்புக்கொண்ட நிதியவே நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு இல்லை, அதுதான் முழுமையாக நிர்பந்திக்கிறாங்கிறது. நம்ம வந்து இது வரைக்கும் யாரும் வந்து பாஜக தலைவர் உட்பட யாருமே அதை பற்றி அதை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. இல்லை, முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு எழுதுகிற கடிதத்தை நம்ம ஒரு சீரியஸாக தான் எடுத்துக்கணும். அவர் சொல்கிறாரு, இட் ஹஸ் பீன் நோட்டீஸ் தட் தி யூனியன் கவர்மெண்ட் இஸ் அட்டெம்ப்டிங் டு லிங்க் தி கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி NEP in PM3 schools as a prerequisite for sanctioning funds. அதே சமயத்தில் we are not alone. இப்போ வெஸ்ட் பெங்கால், பீகார், பஞ்சாப் போன்ற இதில் இதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்குது, அவங்க கேட்ட ஃபண்டிங் வந்து அலாட் ஆயிருக்கா அப்படிங்கிறத சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இந்த அஸ்பர் எந்த ஸ்கீமா, மத்திய அரசு ஸ்கீமாக இருந்தாலும் அதை வந்து 100% பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. இதில் வந்து சில எக்ஸப்ஷன், அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் செய்யவே முடியலன்னு சொல்ல, அவங்க வந்து சில சேஞ்சஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல, அது இன்னும் வந்து ரிவ்யூவில் தான் இருக்குது. அதையும் முன்வைத்து கூட நம்ம வந்து அதை அவங்க வந்து அலாட் பண்ணியிருந்துருக்கலாம். அது அலாட் பண்ணாமல் இருந்தது தப்பு தான் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து அவங்க வந்து இவ்வளோ கோடியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கூடாது. ரெண்டாவது, இதை வந்து இது வந்து முழுமையாக அரசியலாக்குவது அப்படிங்கிறது. இப்போ வந்து மனித குலத்தை சீர்குலைக்கும் முயற்சி செய்யும் மத்திய அரசை கண்டிக்கிறவங்க மாதிரி எடப்பாடி அவர்கள் பேசுகிறது வந்து, அதாவது இதுவரைக்குமான அந்த ஒரு பேசாத ஒரு வேறு விதமான குரல் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து மாநில பொதுப்பட்டியலில் வந்து மாநிலப்பட்டி கொண்டு வரணும், இப்படிலாம் வந்து ஏன் நீங்கள் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் முழுமையாக அரசியல் இது வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைத்த ஒரு அரசியல் அவலாக தான் பார்க்க முடியும். அதை ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிறார். ஆனால் நிஜமான கவலைன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறோம். சூர்யா சேவர் மட்டும் சொன்னார், மும்மொழி கொள்கைங்கிறது ஏதோ ஹிந்தி திணிப்பு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமே 3வது மொழிங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் தான் ஆக்சுவலாக. அது 3வது மொழி என்ன மொழி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஒரு தாய்மொழி கல்வியை புதிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது, அது வந்து கம்பல்சரி. அடுத்தது உலக பொதுமொழியான ஆங்கிலமும் தேவை. ஆனால் 3வது ஒரு மொழி, அது எந்த மொழியாக இருந்தாலும் அதை வந்து திணிப்பதுங்கிறது பர்டன் தான் ஆக்சுவலாக. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து சொல்கிறோம், அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க 8வது வகுப்பு வரைக்கும் தான் வந்து ஹிந்தி இருந்தது. இன்றைக்கு இது வந்து இந்த அடுத்த ஆண்டிலேருந்து அவங்க 10வது வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீட்டிக்கிறாங்க. அதை இதுவே ஒரு மறைமுகமான இது. அது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து இப்போ சென்ட்ரல் போர்டு ஸ்கூலில் இருந்தால் கூட அந்த பார்டர்ன் வச்சு பார்க்கும்போது இந்த 10ஆம் கிளாஸுக்கு குறைவாக அந்த படிக்கிறவர்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் பார்டர்ன் ஆக்சுவலாக அது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மொழிக் கொள்கை தான் புதிய கல்விக்கூட மிகப்பெரிய ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். அதில் ஒரு செட்டில்மெண்ட் வராமல் நீங்கள் வந்து இதை எல்லாரும் வந்து எடுத்துக்கணும், இதைப்படி ஃபாலோ பண்ணணும், இதன்படி தான் நிதி ஒதுக்கீடு செய்யுங்கிறது ஒரு இம்போஸ் பண்ணுறதே தப்பு. ஒரு கோரான ஒரு சப்ஜெக்டை தொடுறீங்க. அதாவது மொழிக் கொள்கை தான் அதில் உள்ள பிரச்சனை. ஆமாம், அதான் மேஜர். வந்து மும்மொழி கொள்கைன்னு சொன்ன உடனே நம்ம இங்கிலீஷும் தமிழும் வச்சிருக்கிறோம். நீங்கள் ஹிந்திக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹிந்தியை திணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மும்மொழின்னு, அதான் ஹிந்தி திணிப்பதே பேச வரல. இல்லை, நம்ம தமிழ்நாடு கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் படிச்சுக்கங்க, 3rd லாங்குவேஜ். நாங்கள் ஒன்றும் ஹிந்தின்னு சொல்லலையே, நீங்கள் வந்து ஒதியா படிச்சுக்கங்க, பெங்காலி சொன்னா கூட அது வந்து ஒரு திணிப்பு தான் ஆக்சுவலாக. திணிப்பு தான். நம்ம திருப்பி என்ன கேட்குறேன்னா, இப்போ ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு அங்கே மும்மொழி அப்படின்னு சொன்னால் அந்த எந்த ஸ்டேட்லேயாவது தமிழ் வாத்தியாரை நியமனம் பண்ணியிருக்காங்களா? எந்த ஸ்டேட்லேயாவது மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அல்லது பெங்காலின்னு சொல்லி இந்தியாவின் வேறு எந்த மொழியையாவது
உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஜார்க்கண்டில் அவங்க ஆட்சியில் இருக்கிற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், வட இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தமிழை சொல்லி கொடுத்துருக்காங்களா 3வது மொழியாக? இல்லை, அது வந்து என்சிஆர்டியோட வேலை இல்லைங்கிற மாதிரி தான் அது புதிய தேசிய கல்வி சொல்லுது. அது என்னன்னா, இது வந்து எஸ்சிஆர்டி, அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். அது மாநிலங்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்கும். இப்போ ஒரு 3வது மொழி வந்து ஹிந்தி தவிர மற்ற லாங்குவேஜ் படிக்கலாங்கிற ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்தாலும் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாது. சார், இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்து சென்னை மாநகராட்சி பிரெஞ்சு தூதரகத்தோடு சேர்ந்து சென்னை மாநகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய 11வது மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அது உலகளாவிய பார்வைக்கு தமிழ்நாடு போகுது. இப்போ இங்கிலீஷ் நமக்கு இருக்குது, இந்தியா முழுக்க எங்கே வேணால் போகலாம். ஜாப்பனீஸு, ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு இதை கற்றுக்கொள்கிறத நோக்கி நகர்ற ஒரு நேரத்தில் இந்த ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணுறது, இதை செஞ்சால் தான் அதை தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது சிக்கலை மேலும் வலுவாக்கும்ல. நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரெஞ்சோ வேறு லாங்குவேஜை கற்றுக் கொடுவதற்கான எல்லா அந்த என்ஜிஓ முயற்சிகள் எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் அதை வந்து ஒரு அரசால் முன்னெடுக்க முடியாது. ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ அரசால் முன்னெடுக்க முடியாது. அதற்கான ஃபண்டிங்கோ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட கிடையாது. வேறு தனியார் அமைப்புகள் செய்தால் தாராளமாக செய்து கொள்ள வேண்டும், வர வேண்டும். அதை வந்து ஒரு கம்பல்சரியாக ஒரு கண்டிஷனாக போட முடியாது. ஸோ இந்த மொழிக் கொள்கையே சிக்கலை இப்படி இருக்கும்போது, இதுதான் பிரதான கொள்கை இப்படி இருக்கும்போது, இது ஒரு வந்து முக்கியமான அம்சம் புதிய கல்விக் கொள்கையில். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் எங்களுக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட் சொல்கிறதே ஒரு அநியாயமான விஷயம். ஆக்சுவலாக அது செய்திருக்க முடியும். இது ஒரு செட்டில்மெண்ட் நோக்கி வராது. இது வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையில் மொழிக் கொள்கை தான் பிரதானமான விஷயம்னா அது அவ்வளோ சீக்கிரம் செட்டில்மெண்ட் நோக்கி வராது. இதை தவிர எப்படி தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் பிஎம்ஸ்டி ஸ்கூலில் வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சில ஃப்ளெக்சிபிளான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும். இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் பற்றி ஒரு சின்ன ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க. யூபிஎஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை புதிய கல்விக் கொள்கைக்கும் எடுத்து வந்தால், அதுவும் புதிய கல்வியில் முக்கியமாக அந்த மொழிக் கொள்கை தான் பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம திணிப்பு அதுக்காகலாம் இல்லை. அது ஒரு எதிர்ப்பு கொஞ்சம் வலுவாக வந்ததுன்னா அவங்களே ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. ஒரு கல்வியாளரோட கோணத்தை கேட்கலாம். திரு நெடுஞ்செழியன் சார், இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் யார் தரப்பில் நியாயம் இருக்குது, யார் மிகைப்படுத்துகிறாங்க? இதில் தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லோரும் இதில் வந்து ஒருமுகமாக கண்டிக்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். இல்லை, இதில் மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு பிரேசிலை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பிரேசில் வந்து அதனோட கண்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷனை தான் வந்து சாக் பீஸ் ஃபேக்ட்ரியை மூடினாங்க, ப்ரொஃபஸர்ஸோட கையை வெட்டினாங்க, ஊரை விட்டு ஓட விட்டாங்க. இது வந்து அதே மாதிரி தான் இது ஒரு இன்டைரக்டாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, கல்விங்கிறது ஒரு வளர்ந்த மாநிலத்திலேருந்து ஏற்கனவே அவங்க சார் குறிப்பிட்டபடி அவங்கள்ட்ட நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸஸ். ஏன்னா இப்போ என்இபியே ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி. டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்து 2019 வந்து 484 பேஜ் வந்துச்சு. அடுத்து 2020 அது வந்து அப்படியே 84 பேஜ்கிட்ட வந்தது. அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான் வந்தது. அப்போ அவ்வளோ பெரிய பேஜஸ் நீங்கள் பண்ணி அதை இவ்வளோ ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணுறீங்கன்னா இந்தியாவோட கல்வியை வந்து, ஏன்னா ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 287 பேஜ் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் வந்து நம்பர் ஆஃப் பிஹெச்டி ஆஸ் பர் ஐஷி ரிப்போர்ட் பார்த்தோம்னா சன்ஸ்கிரிட் வந்து பிஹெச்டி படிக்கிறவங்களே மொத்தமாகவே இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 275 பேர் தான் இருக்காங்க சன்ஸ்கிரிட் பிஹெச்டி படிக்கிறவங்க. சரிங்களா? சன்ஸ்கிரிட் வந்து இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்திங்கன்னா அது அவ்வளோ டீச்சர்ஸ் கிடையாது. அண்ட் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு உரிய பீப்புள் அந்தந்த லொக்கேஷனில் அவைலபிள். நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் இந்த லாங்குவேஜை நீங்கள் கொண்டு வாங்க, ஹிந்தியை கொண்டு வாங்கன்னா ஹிந்தி படித்து அதை வந்து சொல்லித்தர அளவுக்கு டீச்சர் ட்ரைனிங் படித்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப மீகராக இருக்குது. இதில் வந்து எஜுகேஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபண்டிங்கை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதனால் வந்து என்ரோல்மெண்ட் ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஒரு இவ்வளோ வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகியும் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டு ஹையர் எஜுகேஷன் வந்து 28.6 தான் இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா ரேட்டில். பட் தமிழ்நாடு இதை விட அதிகமாக இருக்குது. பட் இந்த வளர்ந்த மாநிலங்களை வந்து நாங்கள் பிடிச்சி நாங்கள் டேக்ஸ் கட்டுறது எல்லாம் கட்டுறது ஜிஎஸ்டியில் இந்தியாவிலே நம்ம 4th பிளேஸ் நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து திருப்பி சொசைட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷன் வரக்கூடாதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா படிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டு மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இங்கே பண்ணாமல் நான் யூனிவர்சிட்டி எஜுகேஷனை காலி பண்ணுறேன், இங்கே ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து திருப்பி நான் கை வைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே எஜுகேஷனில். ஏன்னா ஒரு வைஸ் சான்சலர் இல்லைன்னா ஒரு அடுத்து இருக்கிறவர் வந்து அந்த பொறுப்பை எடுத்து அவரை வந்து அந்த டிசிஷன்லாம் எடுக்க முடியாது.
இப்போ நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் வந்து எல்லாம் வந்து கையெழுத்து கொடுத்து நீங்கள் பட்டம் கொடுத்தாலும் வெளிநாடுகளில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ரூட்டும் பண்ணுறோம். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சுதந்திரம் வாங்கி இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறமும் நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். அதுவும் வந்து மத்திய மாநில அரசுகள், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததி, ஏன்னா இந்த பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்வியை, தரமான கல்வியை கொடுத்தா உலக நாடுகளில் இந்த கண்ட்ரியோட ஜிடிபியை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை பார்க்காமல் இது வந்து ஒரு சின்ன சின்ன அரசியலை வந்து கொண்டு வந்து அரசியலை தனியாக பண்ணுங்கள், இந்த கல்வியை வந்து வளர்ச்சிகளை வந்து தனியாக விட்டுருங்க. இதை வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது, ஏன்னா சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் அது சொசைட்டி வந்து நமக்கு என்ன பேபேக் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா மட்டும் இல்லை, அது குடும்பம் இல்லை, அந்த நாட்டுக்கே அது வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் ஆகுது. இதெல்லாம் புரியாத கொள்கையை வேற பாருங்க, அரசியலில் தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கங்க, நிதி ஒதுக்கீட்டில் இதில் பாரபட்சம் பார்க்காதீங்க, எஜுகேஷனில் அரசியல் வேணான்றீங்க. இப்போ முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் அவர் கோடிட்டு காட்டுற விஷயன்றது, தேசிய கல்விக் கொள்கையை 2020 நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நிர்பந்திக்குது. தமிழ்நாடு அரசு அதை நாங்கள் நிராகரிக்கிறோம்னாங்க. பல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்கள், எதிர்க்கட்சி மாநிலங்களில் பல மாநிலங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. அது வந்து 10+2+3 அந்த ஃபார்மேட்லேயே மாற்றம், நிறைய அடிப்படையில் நிறைய மாறுதல்கள் அதில் வருது. முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து, ஒரு நாடு முழுக்க ஒரு தேசிய கொள்கை அப்படின்னு சொல்கிறப்ப வெவ்வேறு டிஃப்ரென்சஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வரும்போது எல்லாரையும் பேசி ஒவ்வொரு மாநிலத்தோட நியாயமான கருத்தையும் உள்ளடங்கி இருந்தால் தான் அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கும். ஒரு கன்டென்ஷன் இருக்கும்போது அதில் விவாதித்து ஒரு முடிவுக்கு வராமல் நிர்பந்தப்படுத்தி காசு கொடுக்காம நீங்கள் வயிற்றில் அடிக்கிறது மாதிரி செய்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு பிரதமர் எழுதுகிறார். இப்போ உங்கள் ஒரு கல்வியாளராக அவங்கள கேட்கிறது, தேசிய கல்விக் கொள்கையை நோக்கி தான் இந்த விவாதம் போகுது, மொழிக் கொள்கையை சார்ந்து அதோடு சேர்ந்து அதை அந்த இந்த சர்ச்சையோட இன்னொரு முக்கியமான புள்ளியாக அதுவும் மாறுது. இல்லை, இப்போ தேசிய கல்விக் கொள்கையிலேயே அவங்கள்ட்டே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ நீங்கள் வந்து முதல்ல அந்த அவங்க பிஜேபி ஓன் ஸ்டேட்ஸ்லேயே இப்போ வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து எஜுகேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஃபார்மேட்டில் மாற்றலை. இப்போ நீங்கள் வந்து நான் மாத்திரம் இப்போ இதனோட கான்சிக்வன்ஸை சொல்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் பிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்டபிள்யூ இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் 3 ஆண்டுகள் படிக்கணும். சில ஸ்டேட்ஸில் நியூ என்இபியில் வழியாக 4 இயர்ஸ் படிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து படித்து வெளிநாட்டுக்கு மாஸ்டர்ஸ் போகும்போது அவன் 3 வருஷம் வந்தான், 4 வருஷம் பண்ணால் இந்த டிகிரி அப்படின்னா அவனுக்கு அந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி தான் பார்ப்பான். அப்போ ஒரு நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சஸை கொண்டு வரீங்கன்னா நீங்கள் பாலிசியை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணாமல் இது வந்து எந்த வகையில் வந்து உலக அளவில் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் பாலிசியில் இருக்காங்க, மிகுந்த வேதனை தருகிறது. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்களான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சியூடி எடுத்துங்க, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்சஸ் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி, ஜியாகிரஃபியும் ஒரே சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வழியாக அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி ஒரு பாடி இருக்குது? ஏன்னா ஜியாலஜி, ஜியாகிரஃபி ஒன்றா வச்சிருக்க அளவுக்கு நம்ம கல்வித்தரம் அகில இந்திய லெவலில் மோசமாக இருக்குன்னா பாலிசி லெவலில் இது எந்த லெவலில் மோசமாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் என்இபி நான் முதலே சொன்ன மாதிரி டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் நிறைய பேஜஸ் வச்சுட்டு ஃபைனல் ரிப்போர்ட் நீங்கள் குறைச்சி இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுக்கு வந்து இது பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா அந்த கல்வியில் வந்து நம்ம இன்னும் பாலிசி டிசிஷனில் வந்து கரெக்டான ஆட்கள் கரெக்டான இடத்துல இன்றைக்கி என்ன எல்லாமே நீங்கள் என்டிஏ வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க, அவங்க வந்து அரசியல் குறுக்கீட்டுக்காக வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னா என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, ஃபண்டிங் கொடுக்கக்கூடாது, சிஸ்டமை எப்படி கொலாப்ஸ் பண்ணணுங்கிறதான் பார்க்குறாங்க வழிய இது கல்வியை வந்து அது குழந்தைங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேட்செல்லாம் கோவிடில் 2-3 வருஷம் அடி வாங்கி இது எஸ்டாப்ளிஷ் பண்ண நேரத்தில் ஒரு ஸ்டேட் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை நீங்கள் அந்த ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதான் நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் வந்து நீங்கள் தயவுசெய்து தனியாக வைங்க. முந்திலாம் வந்து எந்த ஒரு டாக்டர் ஏஎல் முதலியார் சார், டாக்டர் அவங்க அனந்தகிருஷ்ணன் சார், டாக்டர் விசி குழந்தைசாமி சார்லாம் இருக்கும்போது அந்த என்வாயன்மெண்ட் வந்து வேறு, அகடமிஷனை வந்து அவங்க நல்லா வந்து ட்ரீட் பண்ணாங்க, எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாலிசி லெவல் நல்லா இருந்தது. இப்போ இன்றைக்கி பாலிசி லெவலில் நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி ஆட்களே கிடையாது. பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இது இல்லைங்கிறதுனால அந்த பெரிய கேப் இருக்குது. அந்த பாலிசி இல்லாதனால எல்லா பிரச்சனைகளும் வருது. ஏன்னா பொலிட்டிக்கல் அப்போ இப்போ நீங்கள் என்டிஏ வந்து அவரோட சேர்மனை ரிசைன் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன் கிடையாது. இப்போ நீங்கள் என்டிஏ நாங்கள் படிக்கும்போது உஸ்மானியா யூனிவர்சிட்டி எப்படி வந்து பாதிக்கப்பட்டதோ அந்த உஸ்மானியா யூனிவர்சிட்டி பேரை ரீகைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ நம்ம என்டிஏ, நீட்டு, வாட்டவர் இதெல்லாம் இஷ்யூஸை நம்ம ஒன்று நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடும். பட் அது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து குழந்தைங்க வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது
ஒரு யூஎஸ்எம்எல்இ பிளாப் எழுதும் போதோ இல்லை வேறு எக்ஸாம் எழுதும் போதோ அந்த குழந்தைங்களை வந்து இந்த பேட்ச்லேருந்து வந்தாங்களா, இது ரொம்ப இது வந்து கான்ட்ரவர்சி, இந்த கண்ட்ரியில் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் இல்லை, எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிநாடுகளுக்கு நம்ம வேறு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறோம். அப்போ கல்வி சார்ந்த சூழலை புரிந்து கொள்ளாமல், அதுதான் நான் திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணுறது, நீங்கள் கல்வியை தனியாக வைங்க, அரசியலை தனியாக வைங்க. உங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க, அடுத்த வர ஜென்ரேஷன் நீங்கள் பாதிப்பை உண்டாக்காதீங்கிறது என்னோட வேண்டுகோள். மேடம், 3 பார்வைகள், ஒன்று கல்வியாளரோட பார்வை, இன்னொன்று எழுத்தாளரோட பார்வை, இன்னொன்று சூர்யா சார் பார்வை. 3ம் வெவ்வேறு கோணத்தில் ஒன்றிய அரசை நோக்கி கோரிக்கையும் அல்லது வேண்டுகோள் அல்லது கண்டனம் இந்த மைய சரடுக்குள்ளே ஓடுது. அதாவது நம்ம நாடு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சைஸு ஸ்டேட்ஸை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் நாட்டுக்குன்னு ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது, விவசாய கொள்கை இருக்கிறது, வெளியுறவு கொள்கை இருக்கிறது, இதே மாதிரி எல்லா கொள்கையும் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை பொறுத்து எப்படி, நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது, எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்பப்போ ரிவைஸ் பண்ணி வருது. இப்போ ஒரு கமிட்டி போட்டு நம்ம என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு ஆதாரப்பூர்வமாக கமிட்டி போட்டு அதை ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்து என்ன இதுன்னா, அதாவது ஒரு இனோவேட்டிவ் ஐடியாலஜியை கொண்டு வரணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டோடைய கல்வி மேல் கல்விக்கு போகிறது இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. பர்சன்டேஜ் இந்தியா லெவலோட எங்கேயோ இருக்கிறது, யூரோப்பியன் லெவலுக்கு இருக்குது நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் லண்டன் அமெரிக்கா நாடுகள் அளவுக்கு நம்ம கம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறோம். ஆகையினால இப்போ இந்த தடவை இந்த எஜுகேஷன் அலாட்மெண்ட், ஃபண்ட் அலாட்மெண்ட் பற்றி பேசுகிறோம். அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் பற்றி பேசும்போது தென் மாநிலங்களுக்கு குறையா கிடச்சிருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு 14.1% கிடச்சிருக்கு, தெலுங்கானாவுக்கு 7% கிடச்சிருக்கு, கேரளாவுக்கு இதை விட நம்ம தமிழ்நாட்டோட குறைவாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாம் தென் மாநிலங்களுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா மேபி அந்த எஜுகேஷன் டிமாண்டிங் எப்படி இருக்குது, எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த எஜுகேஷனுக்கு தேவையான ஃபண்டு இங்கேயே ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அந்த கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய கேர் எடுத்தாச்சா, இதெல்லாம் பொறுத்து தான் அது வருது. ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த ஃபண்ட் அலோகேஷனில் எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு குறையாக கொடுத்துருக்காங்க, அதனால் நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதுக்காக குறையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரஸிக்கு கொடுத்துருக்கிறது 73,000 crores. அதே சமயத்தில் இந்த சமக்ரா சிஷான் அபியான் திட்டத்துக்கு மூலமாக 61% அதில் அது கிட்டத்தட்ட 37,000 கோடி வருது இந்தியா முழுக்க, இந்தியாவுக்கு. அதில் வர்றதில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதுல 373 கோடி வந்து வித்ஹெல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து 2 பேரும் இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆகையினால் 2 பேரும் பேசி இது ஏன் வித்ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு. வித்ஹோல்ட் பண்ணாமல் பேசலாமே, பணத்தை கொடுத்துட்டு பேசலாமே. நீங்கள் 2 விஷயத்தை முக்கியமாக சொன்னீங்க. ஒன்று வந்து ஒரு வெளியுறவு கொள்கை இந்தியாவுக்கு இருக்கிறது மாதிரி, ஒரு நிதி கொள்கை இருக்கிறது மாதிரி கல்விக் கொள்கை தேசிய அளவில் இருக்க வேணாமன்றீங்க. இப்போ வெளியுறவு கொள்கை வந்து ஒரு கொள்கை தான், அதில் வந்து மாநிலங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து கிடையாது. எந்த சைனாவோட என்ன பாலிசின்றதை யூனியன் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க்கு என்ன நிதி கொள்கையை இது பண்ணணும், கடனுக்கு வட்டி விகிதத்தை ஏற்கனமா இறக்கணுமான்றது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அதில் மற்றவர்களுக்கு பெரிய இல்லை, அதை சந்தை தீர்மானிச்சுது அதுக்கு பிறகு. ஆனால் கல்விக் கொள்கைன்னு வருகிற போது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, மாநிலங்கள் ஒவ்வொரு விதமான நடைமுறையை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்னோடியான மாநிலமாக கல்வியில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் தேசம் முழுக்க ஒரே கல்விக் கொள்கை, அதை நீங்கள் பின்பற்றணும், மும்மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, அதை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நிதி கொடுக்குற இடத்துல நிபந்தனை போடுறது சரியான்றது தானே பாயிண்ட். இப்போ அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்வி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதே பீகாரில் பார்த்தீங்கன்னா இருக்கான்னா கிடையாது, யூபியில் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஒரிசா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கல்வி வந்து எஜுகேஷன் ஸ்கூலுக்கு போகிற பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இவங்க என்றைக்கு இது எவ்வளவு சப்ளிமெண்ட், அதனால ஒரு கொள்கைன்னு கொடுக்கும்போது அவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு கொடுக்குறாங்க. நம்ம தான் அதுக்குள்ளே எப்படி இருந்துக்கிறதுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆகையினால நீங்கள் வந்து இது வந்து என்னென்னா ஹிந்தி படிக்க சொல்கிறாங்க, ஹிந்தியை நம்ம அக்செப்ட் பண்ணாதனால ஹிந்தி படிக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நல்லா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 5-6 லாங்குவேஜ் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு செகண்ட் சார், நெடுஞ்செழியன் சார் குறுக்கிட்டீங்க.
இல்லை அதாவது இந்த அவங்க சொல்கிறாங்க மேடம் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முந்தைய பிளானிங் கமிஷன் இருக்கும்போது டேட்டா வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ டேட்டாவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா NIRF ரேங்கிங்கில் நான் சேலரிக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நான் இவ்வளோ கோடி கொடுத்துருக்கேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இவ்வளோ கொடுத்துருக்கேன், மதுரை காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஆன் பேப்பரில் ரெக்கார்டில் காமிக்கிறீங்க. பட் இங்கே சேலரி போட பணம் இல்லைங்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து இந்தியாவில் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ணிங்க, இன்கம் டேக்ஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. ஏன் வந்து ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு இது கொடுத்தேன் அப்படிங்கிறத வெப்சைட்டில் ஏன் ஓப்பனாக போட மாட்டேங்க? எஸ்பெஷலி எஜுகேஷனுக்கு ஐம் நாட் பாதர் அபவுட் எனிதிங். முந்தில அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எஜுகேஷனுக்கு பிளானிங் கமிஷன் வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் நாங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டு. இப்போ நிதி ஆயோக் வந்ததுலேருந்து எதுவுமே நீங்கள் டிரான்ஸ்பரன்சி இன்ஃபர்மேஷனை வந்து பப்ளிக்கு வந்து கொடுக்குறது இல்லையே. அதுதான் என்னோட மெயின் இது. என்னென்னா கல்விக்கு சார்ந்து நீங்கள் வாயில் தான் நம்ம ஃபண்டை பேசணும் வழிய இன் ரெக்கார்ட் இந்த அமௌண்ட் இந்த நாங்கள் பண்ணிக்கோ. ஏன் டிஜிட்டல் நீங்கள் பண்ணி போட வேண்டியதுன்னா இந்தந்த டேட்டில் நான் இந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்தந்த கவர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இது கல்விக்காக சேலரிஸ்க்கு இவ்வளவு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளவு, லேப் ஃபெசிலிட்டிஸ்க்கு இவ்வளோ அப்படிங்கிறத NIRFல காமிக்கிற டேட்டாவை நான் இந்தந்த டேட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் அப்படிங்கிறது ஏன் வந்து கவர்மெண்ட் காமிக்க மாட்டேங்குது? ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை? சரி, எனக்கு அவர் பேசுனது சரியாக கேட்கல, ஆனாலும் நான் பதில் சொல்கிறேன். என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். 60களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று பண்ணி தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அவங்களோட அலையன்ஸாக அவங்கள கவுத்துனாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அலையன்ஸ் எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. அவங்களோட இப்போ அலையன்ஸில் இருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோமோ அந்த ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையை அப்படின்னு. ஹிந்தி நான் படிக்கணும்னு சொல்லலை, எனக்கும் ஹிந்தி வந்து அவ்வளோவா தெரியாது. நாங்கள் படிக்கும்போது ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு. அது ஒரு எக்ஸாமில் SSLC எழுதும்போது அதையும் ஒரு எக்ஸாம் எழுதுவோம். அந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதான் விஷயம் இருந்தது அப்போது. ஆனால் பின்காலத்தில் எல்லோரும் தனியாக ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. ஆனால் எந்த லாங்குவேஜையும் அதை புழக்கத்தில் இருந்தால் தான் அது பேசவோ அது நடைமுறைக்கோ வரும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து குற்றமாக சொல்லியிருக்காங்க. பணம் கொடுக்கல, பணம் தேவைப்படும். அதனால் ஸ்டூடெண்ட்டோட பெனிஃபிட் குறையுது, டீச்சர்ஸோட பேமெண்ட்டு பிரச்சனையாகுது, நான் வர வேண்டும் ஃபண்டு. அதனால் எல்லா இடத்துலையுமே ஃபண்டுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஈஸியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் என்ன வந்து ஈவன் வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தாராஜன் இருந்தார். அவர் இருக்கும்போது இந்த ஃபண்டு மொபிலைசேஷன்லாம் கொஞ்சம் நல்லபடியாக நடந்தது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஸ்டேட் இருந்தது. எங்கே ஃபண்டை கொண்டு வரணுங்கிறதையும் இது பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்நேஷனல் ஃபண்ட் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதெல்லாம் வேற மேடம். இல்லை அதெல்லாம் வேற. அதாவது மாநில அரசு தன்னோட வசதிக்கு நிதியை போடுற இடங்களில் நிதிய ஆதாரங்களை பெருக்கிக்கிறத செய்கிறாங்களா, தேவையானதுக்கு கடன் வாங்கிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு அரசு செய்து கொள்ளும். அதே போல் நீங்கள் சொல்கிறது 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று ஹிந்தி சார்ந்து நம்ம அந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்யணுன்றீங்க. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இந்தியா ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஏற்றுக்கணும்னு நான் சொல்லவே மறுபரிசீலனை செய்யணும். அதாவது ஒரு தேவையில்லாமல் சில ஸ்டிக்மாவில் ஒட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து நல்லதான்னு தெரியலை எனக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேறு மொழியை படிக்கலாம். ஏன் ஹிந்தி தான் படிக்கணுமா? பக்கத்தில் மலையாளம் இருக்குது, மலையாளம் நிறைய பேருக்கு புரிதல் இருக்கலாம். இந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெலுங்கு தெரியலாம், அவங்க படிக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து எப்போவுமே அந்த கிரேடில் ஏறாது. இப்போ எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக போகுது, அவங்களுடைய புரிதல் மூலமாக போகிறது. ஆகையினால இது வந்து ஒரு ஈஸியான விஷயங்களாக இருக்கும். நம்ம ஏன் அதை அப்படி எடுத்து செல்லக்கூடாது? ஒரு பாலிசி வரும்போது அதில் நமக்கு எப்படி ஈஸியாக வருதோ அதில் தான் எடுத்துகிட்டு போகணும். நேஷனுக்கு ஏற்றாப்புல தான் ஒரு பாலிசி கொண்டு வரும். அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகுது? இது எப்பொழுதும் ஒரு பிளைமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒருங்க போட்டுட்டு ஆக்சுவலாக அதையே ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைங்கிற நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் நல்ல திட்டங்கள் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில் ஒரு நல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு ஒரு திட்டங்கள் இருக்கிறது. அதே சமயம் இனோவேட்டிவ் ரிசர்ச் இதுக்காக திட்டங்கள் இருக்கிறது. ஏன்னா உலக அளவில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 வருஷம் அந்த கிராஜுவேஷனை கொண்டு போகலாம். ஏற்கனவே இங்கே வந்து BA படிச்சுட்டு போக முடியாது, ஃபாரினுக்கு போய் PG பண்ண முடியாது, 1 வருஷம் MA படிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அதையெல்லாம் தேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கே கல்வி நிறுவனங்கள் நிறையாக இருக்கிறது, ப்ரைவேட் நிறுவனங்கள் தான். இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அதிகமாக போச்சு. ஆனால் ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாரையும் இது சப்சிடைஸ் பண்ணி ஓரளவுக்கு எல்லா சிஸ்டத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கறதுனால கொஞ்சம் எல்லோரும் படிச்சிடறாங்க. இன்னொரு விஷயம், நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வாசித்தேன். அதில் கர்நாடகா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்லது தான் சொல்கிறேன், கர்நாடகாவும் தமிழ்நாடையும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க
இன்க்ளூசிவ் இது வர்றதுக்கு அந்தந்த இடங்களில் சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து அந்த கல்வியை ரொம்ப கரடு முரடாக ஆக்காமல் இருக்கிறதுனால தான் கர்நாடகாவோட பக்கத்தில் அதுவும் நல்ல கவர்மெண்ட் இது தான், நல்ல எஜுகேஷன் உள்ள சிஸ்டம் தான். அதை விட ட்ராப் அவுட் இல்லாமல் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் வாசித்தேன் சமீபத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். டெல்லியில் இருக்கிறவங்க வாசிச்சாங்கன்னா காசு கொடுக்கறது நிறுத்த மாட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்படி தான் ஒரு ப்ராக்கெட் போட்டு அந்த காசை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி சின்ன ஒரு டாக்டிஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ நிறையா மாணவர்கள் சைனீஸ் படிக்காங்க, ஜெர்மனி படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு படிக்காங்க. அதெல்லாம் என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியா படிக்கிறாங்க? ஒருத்தர் ஆர்வத்தில் எந்த மொழியை படிக்கிறது யாருமே தடுக்கலையே. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இதை ஏற்றுக்கிட்டாதான் காசுன்னு சொல்கிறப்ப தானே அது ஒரு சர்ச்சையாகுது. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் கொடுக்க முடியலைங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏற்கனவே இந்த ஃபுல்லாக பேமெண்ட் வாங்குறது இன்னைக்கு வந்து அரசு கல்லூரி, அரசு கல்விக்கூடங்களில் வேலை பார்க்கவங்க. மற்றவங்களுக்கு 10,000, 5,000, 15,000, 20,000 பெரிய பெரிய லெவலில் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கூட இவங்கெல்லாமும் எப்படி வந்தாங்கன்னா எங்கே கடன் வாங்கி எத்தனை 10 லட்சம் கொடுத்து 5 லட்சம் 20 லட்சம் கொடுத்து தான் ஒரு பெர்மனன்ட் வேலையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எஜுகேஷன் போட்டிருப்பாங்க, எத்தனை டிகிரி வாங்கியிருக்காங்கலாம் வேறு, அதோட எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு ஆசிரியராக ஒரு பேராசிரியராக நான் இதெல்லாம் நான் உணர்ந்து தான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம எப்படி செட் ஆகிறதுங்கிறத பார்க்கணுமே தவிர எப்பொழுதும் நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்கணும். அதையே திருப்பி 60ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா, எப்போதும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்றீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிக்கங்க, உங்களுக்கு ஓட் பேங்குக்காக சொல்லலாம். ஆனா 26 எலெக்ஷனுக்கு அது உபயோகமா படுமா படாதான்னு தெரியாது. இந்த ஹிந்தி எதிர்ப்பே இப்ப இந்தியை எதிர்க்கிறவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக எதிர்க்கிறாங்க. இந்திய திணிக்கிறவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் தெரியல. என்ன மோடி எதுக்கிறதுக்கு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. மோடி இல்ல மேடம், ஹிந்தி வேணான்னு சொல்றவங்களுக்கு ஓட் பேங்காக சொல்றாங்கன்றீங்க. ஹிந்தியை படிச்சாகணும்னு சொல்றவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற ஓட் பேங்காக இந்தியை திணிக்கிறாங்களா? நார்த் இந்தியாவில் இருக்க ஓட் பேங்க்கு கிடையாது. அவங்க ஹிந்தி எதுக்கு? அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியும், இங்கிலீஷும் தெரியாது, வேற எதுவும் தெரியாது. அவன் ஒரு மொழியை தாண்டி 2வது மொழி படிக்க மாட்டான். நாம 3வது மொழி 4வது மொழியை படிக்கணும். அந்த மொழி அவனுக்கு சரியா தெரியா எழுத தெரியுமான்னு தெரியாது. நாட் கமிட்டியில் நான் போயிருந்தேங்க. குஜராத், மகாராஷ்டிராலாம் அவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே அவன் லாங்குவேஜில் சொல்லி கொடுக்குறாங்க. இது எனக்கு நிஜமாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அதையும் அசஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்படி தான் சிஸ்டம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு டாப் டவுன் அப்ரோச் சரியா வராது. மொழிங்கிறது மாநில சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இப்போ நீங்க இந்த புதிய கல்விகளுக்கு பெரிய முட்டுக்கட்டை, பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னா அது வந்து மொழி கொள்கை தான், அது மும்மொழி கொள்கை தான். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகாவிலையும் அதுதான், அதை சொல்லி தான் முதல்ல எதுக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலையும் அதான் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அச்சயம் இருக்கு. தாய்மொழி இப்போ அது புதிய கல்விகள் என்ன சொல்லுது, தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லுது. ஆனா இவங்க நம்ம ஏன் மும்மொழி கல்வியை வந்து எதிர்க்கிறோம்னா தாய்மொழி கல்விக்கு கைவிடப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. இதை வந்து தேசிய மத்திய அரசே அதை எடுத்துக்க வேண்டிய அந்த டாபிக்கை தொட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மும்மொழி கொள்கையை வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணாமலே புதிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டு போகலாம். இதுதான் வந்து மேஜர் ஸ்பீட் பிரேக்கர்னால எல்லா மாநிலங்களுக்குள் பொதுவான பிரச்சனையே இதுதான். இங்கே தான் வந்து அரசியல் மயமாகுது. இப்போ அதை தவிர்த்திருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு போறது தான் அங்கே சரியான விஷயமா இருக்கும். திரு மணிகண்டன், உங்க கோணம் என்ன? நடிகர் ஒரு நிமிஷம் அவர் கருத்து கேட்டு. வணக்கம் குணா, நான் பொதுவாக அதிமுக ஆதரவாளராக அறியப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு விவாதத்தில் ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு பாமரன் இன்னொரு பக்கம், அதாவது நீங்கள் உங்கள் இது பேச்சு கூட வச்சுக்கல, ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கிற ஒரு பாமரனாக எனக்கு தோன்றக்கூடிய சில சந்தேகங்களை நான் வைக்கிறேன். அப்போ தான் மக்கள் வந்து இன்னொரு பக்கத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தி காலத்தில் 1989 கல்வி சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தடவை திருத்தம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கல்விக் கொள்கை போன மோடி அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பேசின கல்வியாளர் என்ன சொன்னார்னா, அனந்த கிருஷ்ணன் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னப்போ வசதியாக பாலகுருசாமிங்கிற ஒரு பேரை மறந்து போயிட்டார். ஏன்னா பாலகுருசாமி நீட்டை ஆதரிக்கிறார், அதனால் அவர் பேர் மட்டும் அவர் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி சூர்யா சேவியர் பேசுகிறப்ப நீங்கள் கூட ஒரு கேள்வி எழுப்புனீங்க, இந்த புதிய கல்விக் கொள்கையினால் வந்து வடநாட்டில் எங்கேயாவது வந்து தமிழ் சொல்லித்தராங்களான்னு. நான் அறிஞ்ச வரைக்கும் ஹரியானாவில் தமிழ் ஆசிரியர்களை நியமித்து, ஹரியானாவில் அநேகமாக பாஜக அரசு தான் நினைக்கிறேன், அங்கே வந்து தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வியாளர் பேசுகிறப்ப ஒன்று சொன்னார், இது வந்து விசி ஹரியானாவில் தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு பின்னாடி வேற பாலிடிக்ஸ் இருக்குங்க. அவங்க ஹிந்தியிலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் சார். இல்லை சார், ஒன்னொன்று
இல்லை சார், நாம் ஒன்னொன்றுக்கு காரணம்னா இப்போ எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அவர் இதே மாதிரி சொன்னார், வைஸ் சான்சலர் இதுலேயும் கூட அரசியல் பண்ணுறாங்கன்னாரு. வைஸ் சான்சலருங்கிறது வேற விஷயத்துக்காக அது கவர்னரால் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது, அது தாமதிக்கப்பட்டது. அதுக்கும் கல்விக் கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. குணா, நான் ஒரு விஷயத்தை நேரடியாக கேட்குறேன். இந்த மும்மொழி கொள்கையினால என்ன ஆபத்து? மும்மொழி கொள்கை மற்ற பெரும்பகுதியான மாநிலங்கள் ஏற்றிருக்குது. காலகாலமா கிட்டத்தட்ட சுதந்திர வாகனத்துல பாதி உத்தரப்பிரதேசத்துல என்ன மும்மொழி கொள்கை இருக்குன்னு எனக்கு சொல்லுங்களேன். இந்தியாவோட பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அடுத்தது பீகார். நம்ம இதுக்கு அங்க என்ன மும்மொழி கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார், இருங்க சார், சொல்லுங்க சார், கத்துக்கிட்டு சார். அந்த உத்தரப்பிரதேச சொல்லுங்க சார், மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறீங்க. உத்தரப்பிரதேசத்துல என்ன மும்மொழி கொள்கை இருக்குன்னு கேக்குறீங்க. எல்லா மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை இல்ல. ராஜஸ்தான்ல என்ன மும்மொழி கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. மத்திய பிரதேசத்துல என்ன மும்மொழி கொள்கையை வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன் ஹிந்தி பேசாத மாநிலத்தில் மட்டும் வந்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறீங்க? ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், அங்க சொல்லுங்க சார், அங்க என்ன சார் மும்மொழி கொள்கை இருக்கு? மூன்றாவது மொழியா என்ன சார் கத்துருக்காங்க அவங்க? ஏற்கனவே கடைசி பெஞ்சு மாணவ மாதிரி இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. கேள்வி கணைகளால் எனக்கு தொலைக்கிறீங்க. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். புதிய கல்விக் கொள்கையில ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க. ஹிந்தி ஹாட் பெல்ட்னு சொல்றீங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லாம் மூன்றாவது மொழியா கம்பல்சரி தமிழை தேர்ந்தெடுக்கணும்னு இதை மாத்துங்க. நான் தமிழுக்கு எதிராக சொல்லியா? அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கட்டாயமா மூன்றாவது மொழி நீங்க தமிழை தான் எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வாங்க. இந்தியாவில் இருக்கிற பிற மொழிகளை கற்றுக்கொள்றதுல என்ன சார் பிரச்சனை? நீங்க அங்க போயிட்டீங்களா? ஆகுனா உங்களுக்கு குஜராத், உத்தரப்பிரதேசம் தானே தெரியுது. பக்கத்துல கம்யூனிஸ்டுகளாண்ட கேரளாவில் காலகாலமா மும்மொழி கொள்கை தான் சார் இருக்குது. ஏன்னா மலையாளம். சரி சார், மும்மொழி கொள்கை இல்லாம நம்ம என்ன சார் பின்தங்கிட்டோம்? எனக்கு அது சொல்லுங்க சார், ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். மும்மொழி கொள்கையை பின்பற்றாம ஆங்கிலம் தமிழ்னு அண்ணா வழி வந்தவர்கள், அது அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளாம ஆங்கிலம் நமக்கான அறிவுக்கான வாசல்னு திறந்து வச்சு இருமொழி கொள்கையை பின்பற்றோம். நம்ம கர்நாடகாவோடவோ ஆந்திராவோடவோ கேரளாவோடவோ எந்த ஸ்டேட்டை விடவாது நம்மளுடைய வளர்ச்சியோ அறிவு வளர்ச்சியோ வேலை வாய்ப்போ எந்த வகையில் குறைஞ்சி போயிருக்கு சொல்லுங்க சார். அதனால என்ன பாதிப்பு வந்திருக்கு சொல்லுங்க சார். மும்மொழி எனக்கு குறுக்க பூந்து நிறைய கேள்வி கேட்கறீங்க. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்ட கேரளா, தெலுங்கானா, ஆந்திராவில் சார் ஹிந்தி சொல்லவே இல்லை சார். நீங்களா ஹிந்தி ஏன் சார் உருவகப்படுத்திக்கிறீங்க? நான் ஹிந்தி நீங்க சொன்னா சார் மும்மொழி கொள்கைன்னு சொல்றேன் சார். சொல்லுங்க சார், எந்த மொழியை சொல்றீங்க? நீங்க எந்த மொழியை சொல்றீங்க சார்? நானே சார் பெங்காலியை கத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க. தமிழ் சார் ஹிந்தி படிக்கல சார். நீங்க படிக்கலன்றது உங்க பிரச்சனை சார், உங்க விருப்பம். இப்போ வந்து நீங்க எந்த மொழியை சொல்லி கொடுக்குறது, நமக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்ட நிதியை தர மாட்டேங்குது அரசாங்கம். இப்போ நீங்க வந்து பெங்காலியை சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையும் ஒரு பெங்காலி ஆசிரியரை நியமிக்கிறதுனா அது நடைமுறையில் எவ்வளவு செலவாகும், அது எவ்வளவு சாத்தியமாகும்? அந்த செலவு யார் ஏத்துக்கிறது? 3 நிமிஷத்துல என்கிட்ட கிட்டத்தட்ட 10 கேள்வி கேட்டீங்க சார். சார் கொஞ்சம் நானும் பேசுறேன் சார் ப்ளீஸ். அதாவது சார், மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்ட கேரளாவும் கர்நாடகாவும் எந்த விதத்துல மோசமா போயிடுச்சு, அவங்க தாய்மொழி எந்த விதத்துல அழிஞ்சு போச்சுன்னு நான் கேட்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியை நான் அப்படியே திருப்பி கேட்கிறேன். மும்மொழி தாய்மொழி அழியும்லாம் சொல்லல சார். தாய்மொழி அழி இன்னொரு சுமை எதுக்கு சுமக்கணும்? தேவையானவன் படிச்சுக்க போறாங்க காசு கொடுத்து. சார் பாண்டிச்சேரியில படிக்கிறோம் படிச்சுட்டு போறாங்க. குணா சார் பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா சார்? கேவிபி அங்க இருக்கா இல்லையா சார்? அங்க நவேதா சார் அது வந்து அவங்க கவர்மெண்ட்ல இல்ல. தமிழ் எல்லாம் இந்தி பேசுறானா? இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கு, மாநில பள்ளியில இல்ல. ஏன்னா தமிழ்நாடு சப்ஜெக்ட் தான் அவங்க நடத்துறாங்க. தமிழ்நாடு போர்டு தான் அவங்க எக்ஸாமே நடத்துது. அந்த கேவிபி ஸ்கூலையுமே இங்க வேண்டாங்கறீங்க இல்ல சார்? ஆமா சார். அப்புறம் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். கேவிபி ஸ்கூல்ல இருக்கு சார். அங்க இருக்கு. அங்க இருக்கிறவங்க இப்ப ஹிந்தில தான் பேசுறானா? தமிழ் மொழி கேவி ஸ்கூல் இந்தியா முழுக்க இருக்கு சார். எல்லா இடத்துலயும் ஹிந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற கேவி ஸ்கூல்ல கூட ஹிந்தி இருக்கு சார். நான் தமிழ் பேசுற பாண்டிச்சேரியை பேசுறேன் சார். பக்கத்துல இருக்க தமிழ் பேசுற முழுக்க தமிழ் பேசுற தமிழர்கள் நிறைந்த பாண்டிச்சேரியை பேசுறேன். பாண்டிச்சேரியில இருக்கிற தமிழ் ஐஐடி உள்ள இருக்கிற கேவிலயும் ஹிந்தி இருக்கு, ஐஐடி வெளியில இருக்கிற கேவிலயும் ஹிந்தி இருக்கு சார். கேவி வந்து யூனியன் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ். அவன் இந்தியை தான் சொல்லி தரான், தமிழ் இல்ல. அங்க தமிழை சொல்லி கொடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத கேக்குறதுக்கு அங்க யாரும் இல்ல சார். நான் சொல்றதை நீங்க மடை மாத்துறீங்க குணா. நான் சொல்றதை நீங்க மடை மாத்துறீங்க ப்ளீஸ். நான் சொல்றது இதே தமிழர்கள் வாழக்கூடிய இதுல இங்க கேவிபி இல்ல சார், இங்க கிடையாது சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேவில ஹிந்தி இல்லாத கேவியே கிடையாது சார். ஏதா கேவி ஸ்கூல் போய் பாத்துவாங்க. இருக்கிறதுனால ஹிந்தி இல்லாத கேவி ஸ்கூலே கிடையாது. மாறிட்டானா ஹிந்தில பேசுறானா? தமிழ் தான் கேவி ஸ்கூல்ல இல்ல. என்னங்க? ஹிந்தி இல்லாத கேவி ஸ்கூலே இல்ல. நீங்க சென்னையில அண்ணா நகர் கேவி ஸ்கூல்ல போய் பாருங்க.
ஐஐடிக்குள்ள இருக்கிறதுல பாருங்க, அடையாறுல பாருங்க, அசோக் நகர்ல பாருங்க, தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருக்கிற கேவி ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கும், தமிழ் தான் இல்லை. இருக்கா இல்லையா சார்? சார் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுல இல்ல சார், தமிழ்நாடு அனுமதிக்கல சார். நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அனுமதிக்கல, திமுக அனுமதிக்கல, திமுக அனுமதிக்கல. பாண்டிச்சேரியில இருக்குதா இல்லையான்னு கேக்குறேன் சார். பாண்டிச்சேரியில இருந்து போடு சார், தமிழ்நாட்டுல ஏத்துக்கல சார். தமிழர்கள் வாழக்கூடிய பாண்டிச்சேரியில இருக்கா? என்னங்க? பாண்டிச்சேரி ஒரு குட்டி ஊர் சார், அதுவா சார் நமக்கு உதாரணம்? தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியில டெல்லியில என்ன சொல்றாங்களோ அத்தனைக்கு சலாம் போடும் சார் அந்த யூனியன் கவர்மெண்ட். அங்க கவர்னர் வச்சு தான் சார் சட்டம். அங்க சார் தேர்ந்தெடுக்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலேயே நவோதயா ஸ்கூலுக்கு நோ சொல்லிட்டாங்க. கலைஞர் ஆட்சியிலே நவோதயா நான் ஏத்துக்க மாட்டேன், ஹிந்தியோட வரும்னா நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஏன்னு கேக்குறேன் சார். முடியாது சார், அது எதுக்கு சார் இன்னொரு சம? ஏன் சார் ஏத்துக்கணும்? ஏன் சார் ஒரு கேள்வி சார் ஒரு கருத்தை சொல்லவே விட மாட்டேங்களா? அடுத்தடுத்து என்ன கேள்வியை கேட்டு தாக்குறீங்களா சார்? நான் கேட்டா கும்பகோணத்துக்கு வழி என்னன்னா வெத்தலை பாக்கு 2 ரூபாங்க சார். இதே தமிழர்கள் நிறைந்த பாண்டிச்சேரி பள்ளியை வச்சதுனால என்ன தமிழ் கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். தமிழ்லாம் ஒண்ணும் கெடல சார், எதுக்கு இன்னொன்னு தூக்கி சுமக்கணும்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இன்னொன்னு என் வரி பணத்தை வாங்கிட்டு போறீங்க, இந்தியா முழுக்க ஒரு ஸ்கீம்னு சொல்றீங்க. அத வந்து இத ஹிந்தி கத்துக்கிட்டாதான் நான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறது சரியா? இல்ல குணா கல்வின்றது பொதுப்பட்டியல் இல்லையா? அது வந்து சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல அருமையா கேட்டீங்க குணா. இதுக்காக என்ன முழுசா பதில் சொல்ல விடுங்க. 25 வருஷம் மத்தியில யார் கூட்டணி மந்திரி சபையில பங்கு வகிச்சாங்களோ அவங்க ஏன் மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வரல? 1வது கேள்வி. 2வது இது மட்டும் குறிக்கிடாம கேளுங்க. தமிழ்நாட்டில் அண்ணா திமுக உட்பட அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில் மும்மொழி கொள்கை உண்டா இல்லையா? அப்ப ஏன் ஏழை மாணவன் ஒண்ணுமில்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறவனுக்கு மட்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்றீங்களா? என்ன உங்க சமூக நீதி? பதில் சொல்லுங்க. லட்சம் முறை பதில் சொல்லி புளிச்சு போன ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் கொஸ்டினை நீங்க திரும்ப கேட்குறீங்க. தனியார் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தனியார் இருக்கு, அங்க எங்கேயும் ஹிந்தி இல்லை. அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ காங்கிரஸ் காரங்களோ பிஜேபி காரங்களோ ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியை நடத்துறாங்க அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடத்துறாங்கன்னா மெட்ரிக் ஸ்கூல்ல ஹிந்தி கிடையாது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கி சிபிஎஸ்இ நடத்துறாங்கன்னா ஹிந்தி இருக்கும், ஹிந்தியோடு தமிழும் இருக்கும். அதுக்கு அரசாங்கத்துக்கு அதுல ஒன்றும் சம்பந்தமும் இல்ல. சரி, தமிழ்நாட்டுல சூர்யா சேவியர் குறுக்கிட ஒரு உங்க நிறைவு பார்வை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல சார் இது ரொம்ப பழைய கேள்வி சார். இல்ல அவர் வந்து ஆமா அதாவது ரொம்ப அதிமுக இருக்கிற யாராவது உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிளை செயலாளர் கேட்டீங்கன்னா கூட இது மொத்தமா விளக்கமா பதில் சொல்லிடுவாங்க சார். ஆமா, அதாவது பொதுவாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன கேட்குறேன், ஒரு தேசிய கொள்கைன்னு ஒன்று வகுக்கிறாங்க. அட்டவணை 8 22 மொழிகள் தேசிய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பயன்படுத்தணும்னு. ஏன் 22 மொழிகளையும் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன மொழி தேவையோ படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? 22 மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் இருக்குது. இந்தியாவில் 1650 மொழிகள் இருக்குது. பயன்பாட்டில் 10 லட்சத்துக்கு மேலே பேசக்கூடிய மொழிகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் 22 மொழியை அட்டவணைப்படுத்தியிருக்கீங்க. 22 மொழியவும் ஒரு மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கைக்குள்ளே விடுங்க. அது என்ன ஹிந்தி, அது எதுக்கு இன்னொரு மொழி? 22ஐயும் கொடுங்க, அதில் எவன் அது தேர்ந்தெடுத்துட்டு போகிறான்னா அவன் அதை பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு ஒன்றிய அரசாங்கம் வருமா? வராது. மும்மொழி கொள்கைன்னு ஏன் சொல்கிறீங்க? அதை ஹிந்தியை படித்தா தான் நாங்கள் வந்து பணம் தருவோம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அராஜகமான செயல். அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? எனக்கு மலையாளத்தில் எனக்கு கேரளாவோட தொடர்பு இருக்குது, நான் மலையாளம் நானே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆந்திராவோட தொடர்பு இருக்குது, தெலுங்கை கற்றுக்கிட்டேன். கற்றுக்கொள்வது எல்லாம் இதெல்லாம் ஒரு புறம். நீங்கள் இன்னொரு விஷயம், அந்த அம்மா சொன்னாங்க, பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இங்கெல்லாம் நான் போனேன், நாக் கமிட்டிக்கு போனேன், அங்கெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, ஹிந்தியை படிக்க முடியாமல் இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கல்வி தமிழ்நாடு உயர்ந்தது, அது சமூக நீதி என்ற கொள்கையால் உயர்ந்தது. சமூக நீதி என்ற கொள்கை இருந்தது, அதனால் தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்தது. இந்த கொள்கைகள் மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் இல்லை. நிலச்சீர்திருத்த சட்டம் என்ற ஒரு ஏற்பாடே இங்கே சில மாநிலங்களில் தான் இருக்குது. பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ நிலச்சீர்திருத்தம் இல்லை, நிலம் அவன் கைக்கு போகலை, சமூக நீதி இல்லை, அவன் படிக்க வரல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடு. அப்போ ஒவ்வொன்றோடு தொடர்புடையது. இவையெல்லாம் புதிய கல்விக் கொள்கைக்குள் ஆடாயிருக்கா, இணைத்திருக்கிறார்களா அப்படின்னா ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையை மட்டும் மையமாக வச்சு நான் இந்த அவைக்கு நான் பணிவோடு ஒன்று சொல்லிக்கிறேன்.
நான் மாஸ்கோவுக்கு போனேன், அந்த பல்கலைக்கழகத்தில் போய் நான் பேசினேன். நான் தமிழில் பேசினேங்க. அவனுக்கு ரஷ்யாவில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு ஒரு மிஷின் தாங்க வச்சுருந்தான். முடிஞ்சு போச்சு ஒரு மொழி. நான் தமிழில் தான் அந்த நாடு பூரா பேசினேன். 6 இடத்துல பேசினேன். தமிழில் தான் பேசினேன். அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம ஊரில் நாடாளுமன்றத்தில் கூட இந்த ஏற்பாடு கிடையாது. அவர்கள் மொழியில் பேசுவது, அவரவருக்கு புரிந்த மொழியில் அதை தெரிந்து கொள்வது, அந்த ஏற்பாடு கூட கிடையாது. அவர்கள் அதை எந்த காலத்திலே செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு மொழி பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய கல்வியை நாம் அபகரிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை என்பது மனுநீதி சார்ந்த பார்வை, அது சமூக நீதி சார்ந்த பார்வை அல்ல. எனவே எதிர்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவில் கல்வியில் முன்னேறிய மாநிலங்கள் நன்றி சார். இல்ல, கல்வியில் முன்னேறிய மாநிலங்களுடைய அனுபவங்களை ஏன் பெறவில்லை என்ற கேள்வியை நான் வைக்கிறேன். சார், இன்றைக்கி நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பூதாகரமாக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் NLP இதில் உங்களுக்கு தமிழில் எந்த இதில் நிறைய சொற்கள் இருக்குது, எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ChatGPTயில் போட்டு என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தரும். தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த மாறிக்கொண்டிருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்கள் கல்வி சூழல் நீங்கள் ரெடி பண்ணல. 2020 சூழலும் 24 உள்ள சூழலும் தலைகீழ இருக்குது. இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் அபரிதமாக வளர்ந்துட்டுருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஒரு கல்வியை வந்து இந்த மொழி வேணும் அந்த மொழி வேணும்னா இந்த மொழியே தேவையில்லை. நீங்கள் இப்போ AI பின்னு வந்திருக்கு. நீங்கள் எந்த ஸ்பானிஷில் பேசினா தமிழில் கொடுக்கும், தமிழில் பேசினா இங்கிலீஷில் கொடுக்கும், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் கல்விக் கொள்கையை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கியிருக்குமா, இதை நம்ம பொலிட்டிக்கலாக வந்து நம்ம பார்க்குறதுனால தான் நம்ம குழந்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏஜ் பாப்புலேஷன் வேர்ல்ட்லேயே கிடையாது. இந்த குழந்தைங்க வந்து மீதி வேர்ல்டு வைடு ஏஜிங் பாப்புலேஷன், உலகம் முழுவதும் மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள், இளைய தலைமுறை தேவைப்படுது. நீங்கள் எல்லாம் வச்சு இவங்களை கல்விங்கிற பேரில் உங்கள் அரசியலை கொண்டு வந்து இவங்களை வந்து அந்த அடுத்த தளத்துக்கு நீங்கள் வந்து போகிறத தடுக்காதீங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். மேடம், அதாவது நம்ம ஒரு டிரான்சிஷன் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று வந்து ப்ரைவேட் ஸ்கூலு, பட் காஸ்ட்லியாக இருக்கோ இல்லையோ ப்ரைவேட் ஸ்கூலு. அடுத்தது இந்த ஸ்கூல் சிஸ்டம் மெட்ரிகுலேஷன் வந்து இது பண்ணும்போது அவங்க CBSEயோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஸ்டத்தையோ ஒத்துக்கிட்டாங்க. ஆகையினால இது CBSE தமிழ்நாடு கவர்மெண்ட், அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எல்லாம் படிச்சுட்டு நேராக டிகிரிக்கே ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு ஒரு 10% போகிறாங்க, குறைச்சலாம் போல் அதை போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது நிச்சயமா போறாங்க 10% அளவுக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. வேணா கொஞ்சம் குறையா இருக்கும். அந்த ட்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கு. ஈவன் சாதாரண வீட்டு பிள்ளைங்க கூட லோன் வாங்கி கூட நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கேந்திரிய வித்யாலயா பற்றி சொன்னீங்க. ஆனால் தப்போ ரைட்டோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கேந்திரிய வித்யாலயா ஸ்டாண்டர்டை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அதில் அட்மிஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்டில் இருக்கு கேந்திர வித்யாலயா. ஆகையினால நம்ம இதெல்லாம் மாதிரி இருக்கு. அந்த ஒரு நம்ம வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. மக்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நன்றி மேடம். திருமணிகண்டன் சார், அப்படி பார்த்தீங்கன்னா AI இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கணும் தாய்மொழியை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஆங்கிலம் கூட அனாவசிய மொழி, அவசியம் இல்லாத மொழி. ஹிந்தியும் வேணாம், ஆங்கிலமும் வேண்டாங்க. அதாவது அம்பேத்கர் பிறந்த வடநாட்டில் வந்து சமூக நீதி இல்லை, நாராயணகுரு பிறந்த கேரளாவில் சமூக நீதியில், தமிழ்நாட்டில் மட்டுமே சமூக நீதி தழைத்து வாங்குச்சு அப்படின்னா அது அவருடைய பார்வை. அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துலையும் சமூக நீதி இருந்தது, நாராயணகுரு வாழ்ந்த இடத்துலையும் சமூக நீதி இருந்ததுங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஒன்று இறுதியாக நான் சொல்லிடுறேங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிகளில் ஸ்டேட் போர்டை வச்சிருக்கிறது வெகு சொற்பம். அத்தனை பேரும் CBSE தான் வச்சிருக்காங்க. இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். நன்றிங்க. இந்த பிரச்சனையை முழுக்க மாணவர்களுடைய கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கிற மாணவர்கள் தே ஆர் கம்ப்ளீட்லி அவங்க வந்து தே ஆர் இன்டு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அவங்களுக்கு வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு மொழி ஆங்கிலம்ங்கிறது கம்பல்சரி, வேறு வழி இல்லை. புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான அந்த டைமு, அந்த மணி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்கான அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பண்ணுறதுக்கான பொறுமை யாருக்குமே கிடையாது. அதனால தான் வந்து எல்லா மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே 3வது மொழி வேண்டாம்ங்கிறது எல்லா மாநிலத்து மாணவர்களும் நான் சொல்கிறது தான். ஹிந்தி பற்றி பேசும்போது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் கூட இந்தியை எதிர்த்து தான் பேசுகிறாங்க. மகாராஷ்டிரா போனீங்கன்னா சிட்டியில் மட்டும்தான் வந்து ஹிந்தி பேசுவாங்க. கிராமங்களில் போனீங்கன்னா அவங்க மராட்டி தான் பேசுவாங்க. குஜராத்லேயும் அப்படி தான். நகரங்கள் மட்டும்தான் ஹிந்தி இருக்குது. ஹிந்தியை இருந்துட்டு போட்டோம், அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை திணிப்பதோ அதை ஒரு கம்பல்சரியாக ஆக்குறது தான் பெரிய பிரச்சனை. இந்த புதிய தேசிய கல்விகளோட மிக முக்கியமான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதுதான் வந்து இந்த மும்மொழி கொள்கை தான். இந்த மும்மொழி கொள்கையை சரி பண்ணலன்னா வேற நம்ம நகரவே முடியாது. அதை சால்வ் பண்ணியே ஆகணும் மத்திய அரசு. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம்.